ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஸ்பீக் அப்படின்னா பேசுறது. இது ரொம்ப கேஷுவலான, ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை. எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். இது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை. இந்த பேசுறது அப்படிங்கிறது ஒரு செயல். அப்போ அது ஒரு வேலை. வேலையை குறிக்கும் வார்த்தை. அதனுடைய வேறு வேறு டென்ஸ் ஃபார்ம்ஸ், அதாவது வேறு வேறு டென்ஸில் எழுதுகிறப்ப, டென்ஸ்னால் என்னது? டைமை குறிக்கிறது. அந்த செயல் எப்போ நடந்துச்சு, அந்த வேலை எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் டென்சஸ். ஸோ இந்த ஹேஸ் ஸ்போக்கன், ஹேஸ் பீன் ஸ்பீக்கிங், ஆர் ஸ்பீக்கிங், இஸ் ஸ்போக்கன், இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸில் அதை சொல்கிறப்ப இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸ்பீக் அப்படின்னா பேசுகிறது, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடாது. அதனுடைய வேரியஸ் ஃபார்ம்ஸ் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறப்ப டென்சஸ் அந்த இடத்துல வந்துடும். ஹேஸ் ஸ்போக்கன், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். இது சென்டென்ஸில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹி ஹேஸ் ஸ்போக்கன் ஃபாஸ்ட், தே ஹாவ் ஸ்போக்கன் லவுட்லி, இட் ஹேஸ் ஸ்போக்கன் பியூட்டிஃபுல்லி. இந்த மாதிரி இட்டு, ஹீ, தே, ஐ, அதாவது சிங்குலர் ப்ரொனவுன், ப்ளூரல் ப்ரொனவுன், இதை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இது என்னன்னே தெரியாது எனக்கு, இதனுடைய ஸ்ட்ரக்சரே எனக்கு தெரியாது, இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு தெரியாது, அப்புறம் எப்படி நான் இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்ம்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த டென்ஸ் எந்தெந்த டைமில் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நடந்து முடிஞ்சதுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா தற்காலத்தில், அதாவது நிகழ்காலத்தில் நடந்து முடிகிறதுக்கு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் அந்த டென்ஸுடைய எக்ஸ்ப்ளனேஷனை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அவங்களால வேரியஸ் ஃபார்ம்ஸ், இந்த வேர்ப்ஸோட வேரியஸ் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ண முடியும். ஹீ ஹேஸ் ஸ்போக்கன் ஃபாஸ்ட், எதனால் ஹேஸ் வருது? ஹீ வந்திருக்கிறதுனால ஹேஸ் வருது. இந்த ஹேஸ் ஸ்போக்கன் அப்படிங்கிறது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் படிக்கணும். அதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஹேஸ் ஸ்போக்கனுக்கு பதிலாக, ஹேஸுக்கு பதிலாக இஸ் இருந்துச்சுன்னா இஸ் ஸ்போக்கன். அப்போ இது பேசிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். அந்த பேசிவ் ஃபார்ம்னா என்ன? ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். அப்போ இந்த வாய்ஸ் அப்படின்னா என்னது? ஸோ எல்லாத்துக்குமே இந்த சேனலில் வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். வாய்ஸுக்கு வீடியோ கொடுத்துருக்குறேன். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு தனி வீடியோஸ் இருக்குது. வீடியோஸ் பார்த்து அதனுடைய இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டே வரணும். அதை அப்ளை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் அதை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஹேஸ் பீன் ஸ்பீக்கிங், இது எந்த டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கு பக்கத்தில் இஸ் ஸ்பீக்கிங், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இந்த ஹேஸ் பீன் ஸ்பீக்கிங், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? ஒரு செயல் எப்போவோ ஆரம்பித்து இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது, இனிமேலும் நடக்க போகுது, அதாவது ரொம்ப நாளாக, ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? ஹேஸ் யூஸ் பண்ணணும், ஹாவ் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பீன் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோட இந்த வேர்பையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை, இதில் வந்து ஸ்பீக் அப்படின்னு வார்த்தை இருக்கா, ஸ்பீக்கிங் இருக்கா? இந்த ஸ்பீக்கிங் பதிலாக வேறு வார்த்தை அப்ளை பண்ணி பாருங்கள். ஈட்டிங், ஈட்னா சாப்பிட்றது. ஹேஸ் பீன் ஈட்டிங், ஹி ஹேஸ் பீன் ஈட்டிங் அப்படின்னா அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். தே ஹாவ் பீன் ஈட்டிங், அவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தே வர்றதுனால ஹாவ் வருது. பன்மை வந்துச்சுன்னா ஹாவ் வரும், சிங்குலர் வந்துச்சுன்னா ஹேஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி தெரிஞ்சுக்கிறப்ப அதனுடைய டென்ஸையும் சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அதனுடைய அப்ளிகேஷனையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ சைமல்டேனியஸாக எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈஸியாக உங்களால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அப்படியே ஃப்ரேம் பண்ணியே ப்ராக்டிஸே பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களால் பேச முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பண்ணுவோம். அதாவது கல்லூரி முதல்வர் அன்பளிப்பை நேற்று கொடுத்தார். இப்போ இந்த இடத்துல எப்படி வேர்ப் யூஸ் ஆகுது? ஹேஸ் கிவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ் கிவிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். ப்ராக்டிஸ் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.